ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் பச்சை மிளகா செடி தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தோம் எவ்வளோ பூ பூத்துருச்சுன்னு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுலேயே பாருங்கள், இந்த பூ வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்ஞ்சிருக்கு. காய்ச்சிருக்கு. பச்சை மிளகா காய்ச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. வித்தின் ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிளகா வந்து காய்ஞ்சி வந்துடுது பூ வச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகா செடி. இதுக்கு வந்து உரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட நிறைய தேவைப்படாது. நல்ல மண் நல்ல தண்ணி இருந்தால் போதும். அதுக்கான காய்ப்பு காலத்தில் அது கண்டிப்பாக காய்ச்சிரும். பச்சை மிளகா நம்ம வாங்குகிற வெளியில் கடையில் வாங்குகிற வேலையே இருக்காது. கண்டிப்பாக ஒரு க்ரோ பேக்கில் இல்லை மண் தரையில் பச்சை மிளகா விதை தூவி விடுங்க. நீங்களே வீட்டில் வந்து பச்சை மிளகா அறுவடை பண்ணி நீங்கள் சமைச்சி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க.